நினைச்சிருந்த திமுக தலைமை இந்த சீட்டு கொடுக்க தயாராக இருந்தாங்க. உங்கள் தலைமை தான் அதை விட்டுட்டாங்க இப்படிங்கிறது முதல் முறை பண்ணாங்க. முதல்ல நடந்த சட்டமன்ற தேர்தலில் பண்ணாங்க, உள்ளாட்சி தேர்தலையும் பண்ணாங்க. சரி, அது ஒரு வாய்ப்பு நமக்கு அவங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னு. ஆனால் இந்த போன சட்டமன்ற தேர்தல் அதே பேட்டர்ன் நாங்கள் பார்த்தோம். எப்படின்னா, உங்களுக்கு நினச்சா உங்களுக்கு நீங்கள் கேட்டிருந்தாங்கன்னா, உங்கள் கட்சி கேட்டிருந்தாங்கன்னா இந்த சீட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்கள் தலைமை அதை இது பண்ணல. இன்னாருக்கு வந்து அவங்க ப்ரெஷர் போட்டாங்க. இது வந்து திட்டமிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல கட்சிக்காரங்களை வந்து அவங்க கட்சி எங்கள் தலைமையிலேருந்து அவங்களை பிரிக்கிறதும், அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு தகவல் கொடுக்குறதும், எங்கள் கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சி, திட்டமிட்ட முயற்சி. அதை முதல்ல எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த 10 வருஷம் பல தேர்தல்கள் 2-3 பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் எங்களுக்கு தெரியுது. அந்த பேட்டர்ன் தெரியும் போது இது நான் கட்சி தலைமைக்கு நான் சொன்னேன். நான் அப்போது இது திட்டமிட்டு ஒரு இது பண்ணுறாங்க, கட்சிக்குள்ளே ஒரு பிளவு உருவாக்குறதுக்கு, கட்சிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்குறதுக்கு. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எங்க மதிமுக கலந்து இன்னார் வந்து எங்கள் கூட சேர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் தான் கூட்டணி இதுக்காண்டி நாங்கள் வந்து அவங்களால நாங்கள் சேர்க்காமல் இருக்கிறோம். ஆனால் அவங்கள இந்த மாதிரி ஒரு மன ஓட்டத்துக்கு கொண்டு வந்தது இது போன்ற வேலைகள் தான். இந்த மாதிரி ப்ரெஷர்னால தான் நீங்கள் 2024 ப்ரெஸ் மீட் அப்போ கூட ஒரு வழி மனம் உடைஞ்சு அழுதுங்க. அது இதனால தானே சார்? அது மாத்திரம் காரணம் கிடையாது. அது என்னன்னா, உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்க வந்து உளவியல் ரீதியாக வந்து ஒரு நெருக்கடி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன் நீங்கள் வந்து திமுக உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் நின்றுட்டா பெட்டருங்க, அதான் நாங்கள் விரும்புகிறோம், தலைமை விரும்புது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் வச்சு இந்த ப்ரெஷர் கொடுப்பாங்க. இல்லைனா நாளைக்கு தோற்றுருவீங்க, தோற்றுட்டு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், கட்சிக்காரங்க வேலை செய்ய மாட்டாங்க, இது மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, பொருளாதார ரீதியாக வந்து நாங்கள் தானே செலவு பண்ணுறோம் செய்கிறோம், இப்போ வந்து நாளைக்கு ஏதாவது இதில் ஃபெயிலியர் ஆச்சு நாங்கள் தான் அதுக்கு அது பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் உதயசூரியன் நான் சொன்னேன், நான் திட்டவட்டம் முதலேருந்தே சொல்லிட்டேன். நான் இதில் வாய்ப்பே கிடையாதுங்க. நான் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்க முடியாது, நான் எங்கள் சொந்த சின்னத்தில் தான் நிற்க முடியும், தோத்தாலும் பரவாயில்லங்கிறது முதலேருந்து சொல்லிட்டு வரோம். ஒரு கட்டத்தில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தேர்தல் அந்த நம்ம மனு தாக்கல் பண்ணுற தேதி நெருங்க அதோடைய அழுத்தம் கூடிச்சவங்க சில பேர் நாகரிகமாக சொல்லுவாங்க, சில பேர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பண்ணையார்த்தனமாக கொஞ்சம் பேச்சுக்கள், அவங்களோட வார்த்தைகள் கொஞ்சம் நான் ஏன்னா இதுதான் சொல்லணும்னு நினச்சேன், கேட்கலாமான்னு தெரியல. நீங்கள் ஒரு வாட்டி மேடையில் பேசுகிறப்ப கூட பின்னாடி இருந்து ஒரு அமைச்சர், அப்போ முன்னாள் அமைச்சர் கூட வந்துட்டு ஓட்டு கேளுங்கன்னு சொல்லி உங்களை இது பண்ணியிருப்பாரு. அது இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு காரணமா சார்? ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹர்ட் ஆயிருக்கும் இல்லையா அந்த இடத்துல? இல்லை, அந்த நேரத்தில் அங்கே நீங்கள் திருச்சியில் நடக்க சம்பவம் செத்தானே சின்னன்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் திமுக சார்ந்த ஒரு முக்கியஸ்தர் பேசும்போது, ஏங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தை சொல்லுங்கள், அந்த சின்னத்தை நில்லுங்க, ஜெயிச்சுட்டு போங்க, அதை விட்டு கொள்கை இதெல்லாம் பேசாதீங்க. திருச்சியில் இருக்கிற டீ கடைக்காரனுக்கு கூட திராவிட இயக்க கொள்கை தெரியும், நீங்கள் அதை பற்றிலாம் பேச வேண்டாம். ஏன்னா முன்னாடி ஒரு கூட்டத்தில் நான் திராவிட இயக்க கொள்கையை பற்றி ஏதோ பேசியிருப்பேன், அதாவது அதிக பிரசங்கித்தனமாக நினச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து அவரை பேச வைக்கிறாங்க. அவர் நல்ல நபர், பேசினவர் நல்ல நபர், ஆனால் அவர் இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. முன்னாடி அத்தனை பேர் இருக்கிறாங்க, செய்கிறாங்க, நம்மளை சிறுமப்படுத்துகிற மாதிரி. ஒரு 4000 பேர் அங்கே இருக்கிறாங்க, மேடையில் 4 அமைச்சர் இருக்கிறாங்க, எங்கள் கட்சிக்காரங்க முக்கியஸ்தரும் அன்றைக்கி வந்திருக்காங்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில். அங்கே வந்து இந்த மாதிரி பேசும்போது எங்களை சிறுமப்படுத்துகிற மாதிரி அந்த பேச்சு